வணக்கம் நண்பர்களே. சில சந்திப்புகள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். அந்த மாதிரி சந்திப்பு தான் ஹனுமன் ராமனை சந்தித்த அந்த தருணம். ஒரு நாள் வனத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை கண்டுபிடிக்க அலைந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் கிஷ்கிந்தா மலையில் வசிக்கும் வானரர் தலைவன் சுக்ரீவனின் தூதன் ஹனுமான் அவர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பு சாதாரணம் இல்லை. அந்த நொடியில்தான் பக்தி பிறந்தது. ராமனை பார்த்ததும் ஹனுமனின் இதயம் அமைதியடைந்தது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீகம் ஒளிந்திருக்கிறது. ராமனின் முகத்தில் அவர் பார்த்தது தெய்வம். அந்த நொடியிலிருந்து ஹனுமான் தன்னை ராமனுக்காக வாழும் ஆன்மாவாக நினைத்தார். அவர் தன் வணக்கத்தை செலுத்தி சொன்னார், அரசே, நீங்கள் யார் என்பதை நான் அறியவில்லை. ஆனால் என் உள்ளம் சொல்கிறது நீங்கள் தெய்வம் என்று. ராமன் சிரித்தார். அந்த சிரிப்பு ஹனுமனின் உள்ளத்தில் தீயாய் எரிந்த பக்தியை பரவ வைத்தது. அந்த சந்திப்பிலிருந்து ஹனுமான் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டார். அவர் இனிமேல் தன்னுடைய வலிமைக்காக அல்ல, ராமனின் சேவைக்காக வாழ்ந்தார். பக்தியின் ஆரம்பம் அதுவே. அது நமக்கும் ஒரு பாடம். நம் வாழ்க்கையிலும் நம்மை வழிநடத்தும் நல்லோர், நம்பிக்கை, தெய்வீகம் ஆகியவற்றை கண்டால் அதிலிருந்து ஒரு புதிய பயணம் ஆரம்பமாகும். ஹனுமன் ராமனை பார்த்து கண்டது தெய்வம். நாமும் நம் வாழ்வில் தெய்வத்தையும் உண்மையையும் காணும்போது பக்தியின் ஒளி நம் உள்ளத்தையும் பிரகாசமாக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.